வணக்கம். காஷ்மீரில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் கடந்த 22ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய வெறி தாக்குதலில் அப்பாவி இந்திய மக்கள் 26 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு பழிவாங்கும் விதமாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற அதிரடி தாக்குதலை நடத்தியது. கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவில் ரபேல் விமானத்தின் மூலம் வேட்டையை தொடங்கிய இந்திய படை 25 நிமிடங்களில் 9 இடங்களில் இருந்த தீவிரவாத முகாம்களை தாக்கி அழித்து கிட்டத்தட்ட 80 தீவிரவாதிகளை கொண்டு குவித்தது. இறந்தவர்களில் பலரும் இந்தியாவில் தேடப்பட்டு வந்த மிக முக்கியமான தீவிரவாதிகளாகும். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் பகுதியில் அமைந்திருந்த மிக முக்கியமான 4 தீவிரவாதிகளின் பயிற்சி முகாம்களை அடையாளம் காண நமது இராணுவ தொழில்நுட்பங்களும் செயற்கைக்கோள்களும் துணை புரிந்தாலும் சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட தீவிரவாதி ராணா மிக முக்கிய பங்காற்றி இருக்கின்றான். மும்பை தாக்குதலில் தொடர்புடைய ராணா பாகிஸ்தான் தீவிரவாத குழுக்களின் முக்கிய தலைவர்களுடன் தொடர்பில் இருந்த டாக்டர் ஆகும். தற்போது தேசிய பாதுகாப்பு முகமையின் பிடியில் இருக்கும் இந்த ராணாவிடம் நடத்திய விசாரணையில் பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் எங்கெங்கு இயங்குகின்றன என்ற ரகசியங்கள் எல்லாம் அவன் புட்டு வைத்திருக்கின்றான். அதை அடிப்படையாக வைத்து நமது விமானப்படை அதிரடி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றது. இந்தியாவின் அதிரடி தாக்குதலில் நிலைகுலைந்து போயிருந்த பாகிஸ்தான் முதலில் பதுங்குவதாக காட்டிக்கொண்டாலும் 7ஆம் தேதி அதிகாலையில் ஆத்திரமடைந்து இந்தியாவின் பஞ்சாப் காஷ்மீர் பகுதிகளை குறிவைத்து ஏவுகணைகளால் தாக்கியது. அதனை இந்தியா வானில் வழிமறித்து அளித்தது. சீண்டிய பாகிஸ்தானை சும்மா விடக்கூடாது என்பதற்காக அடுத்து உடனே லாகூர், கராச்சி போன்ற பகுதிகளில் தற்கொலை ட்ரோன்கள் மூலம் தனது தாக்குதலை இந்தியா பேரிடியாக இறக்கியது. அதில் பாகிஸ்தானின் பல பகுதிகள் தவிடுபொடியாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் அரசாங்கத்தின் அடாவடித்தனமான செயல்பாடுகள் பாகிஸ்தான் மக்களுக்கே பிடிக்கவில்லை. அதனால் இராணுவத்திற்கும் ஆட்சிக்கும் எதிராக ஆங்காங்கே பொதுமக்களின் போராட்டங்கள் தலை தூக்கி உள்ளன. மருந்து, உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் உள்நாட்டு கலவரம் வெடிக்கும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. சொந்த நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலை தொடர்ந்தால் ஓர் உச்சகட்டத்தை அடையும். உச்சகட்டத்தை அடைந்தால் பாகிஸ்தான் எத்தனை நாட்களுக்கு தாக்கு பிடிக்கும் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது. இந்தியா பாகிஸ்தானின் இராணுவ பலம் என்ன என்பதை இந்த பட்டியலில் காணுங்கள். இந்த பட்டியலின்படி இந்தியாவிடம் கிட்டத்தட்ட மொத்தமாக 51 லட்சம் படை வீரர்கள் உள்ளனர். பாகிஸ்தானில் 12 லட்சம் படை வீரர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3000த்திற்கு மேற்பட்ட அதிரடி விமானங்களும், துல்லிய தாக்குதல் விமானங்களும், போர் விமானங்களும் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவைகளின் எண்ணிக்கை பாகிஸ்தானில் 500 கூட தேராத நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. கவச வாகனங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கவச வாகனங்கள் இருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தானிடம் 17,516 கவச வாகனங்கள் தான் இருக்கின்றன. ராக்கெட் லாஞ்சர்கள், போர்க்கப்பல்கள் போன்றவைகளிலும் இந்தியா முதன்மை பெற்று திகழ்கின்றது. இந்தியாவிடம் நீர்மூழ்கி கப்பல்கள் 18 இருக்கின்றன. பாகிஸ்தானிடம் 8 கப்பல்களே இருந்து கொண்டிருக்கின்றன. உலக அளவில் படைபலத்தில் இந்தியா 4வது இடத்தில் மிக பலமாகவும் நவீன ஆயுதங்களையும் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் உலக அளவில் படைபலத்தில் 12வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிடம் சர்வதேச அளவில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விமானங்களும், ஏவுகணைகளும், ட்ரோன்களும் உள்ளன. பாகிஸ்தானிடம் பழைய ஆயுதங்களே காணப்படுகின்றன. பாகிஸ்தானுக்கு தனது பலகீனங்கள் அனைத்தும் தெரியும். அதனால் பாகிஸ்தான் பாய்ச்சல் காட்டாது தடாலடியாக பணிந்துவிடும். நன்றி, வணக்கம்.